இன்றைக்கி தன்விகா சமையலில் வாழைப்பழ பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதை வந்து வெறும் கடாயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துடலாம். ரொம்ப கலர் மாற வேண்டியதில்லை, சூடானா போதும். இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நார்மல் பூவம்பழம் எடுத்திருக்கேன். எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை நான் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கையால் வேணாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து அரைச்சிடுறேன், கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்ததாக பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் துருவல் ஒரு மூடி சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய மூடியாக இருந்தது, அதனால் ஒரு மூடி போதும். இது கூட 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தண்ணியே போதும். நல்லா வெல்லம் கரைஞ்சி தேங்காவோட ஒட்டி வரும். நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக இது ஒரு பக்கம் ஆறட்டும். அடுத்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அரைச்ச வாழைப்பழம் இருக்குல்ல, அதை அந்த மாவு கூட சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைப்படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு ஊற்றிக்கலாம். வாழைப்பழத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும், அந்தளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு இப்போ காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் மாவு. அடுத்ததாக இதை நான் இலையில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி பூசற இலைன்னு சொல்லுவோம் இந்த இலைக்கு பேர், இல்லை வாழை இலை வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த இலையிலேயே அப்படியே வைக்க போகிறேன். பூரணமும் நல்லா ஆடிச்சு. இப்போது இந்த இலையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு ட்ராப் போல் எண்ணெயை வச்சு கையால் நல்லா தடவிடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வந்துடும். இப்போ வந்து மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த இலையில் தட்டிட்டு, பிரியாமலும் இருக்கும் இலையை வச்சிங்கன்னா, நீங்கள் இலை இல்லாமலும் வைக்கலாம். இலையை வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட வெளியிலே வராது, பாகு ஊற்றவோ வெளியில் வரவோ செய்யாது, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு அடுத்ததாக பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்படி 2 பக்கமும் மூடி வச்சிடலாம். நல்லா ஓரத்தை நல்லா மூடிடுங்க, வெளியில் வராத மாதிரி. நான் இப்போ செய்கிற மாதிரியே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா பூரண கொழுக்கட்டையும். பூரணம் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு தேங்காய் சேர்ப்பாங்க, கடலைப்பருப்பு தேங்காய், வேர்க்கடலை சேர்ப்பாங்க சில பேர், வேர்க்கடலை எள்ளு, இந்த மாதிரி எது வேணுமோ அது நம்மளோட ஆப்ஷனல் தான், எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது நார்மல் பூரண கொழுக்கட்டை சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் போட்டு அந்த கொழுக்கட்டையே செய்கிறோமா, அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் செய்யலாம். இப்போ செய்கிறேன்ல, இந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் பூரணம் வெளியிலே வராது. இந்த மாதிரி ஷேப்பே என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு 2-3 இது செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே செஞ்சுட்டேன் பாருங்கள். இதோ இந்த மாதிரி அச்சு இல்லாமலே கையாலே செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தட்டி இட்லி பானையில் வச்சுட்டேன், துணி போட்டு அதில் வச்சுட்டேன். இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம். நான் அந்த காம்பை வந்து கட் பண்ணாமலே அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா சுடாமல் இருக்கும். காம்போடு அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக வெந்திருந்தது. இதே மாதிரி எடுக்கிறதுக்காக தான் அந்த காம்பை அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப ஈஸியாக சுடாது, ஈஸியாக எடுத்துடலாம். உள்ளே பூரணமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது. சூடாக இருக்குது, அதனால தான் கத்தியில் கட் பண்ணுறேன். உள்ளே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்குது சொல்லு. நல்லா இருக்கு மக்களே, நீங்களும் செஞ்சு பார்த்து